வணக்கம். இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு கப்பு நான் சோயா எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் அதை நல்லா அதிலையே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வெந்நீரை ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றுறோம். ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறோம். அதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம இருத்துறணும். அதனால் அதை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இப்படி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இந்த புழிஞ்சு வச்ச சோயாவை அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லேசாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அது தனியாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ ஆறின உடனே அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு பவுல்லையோ இதுலையோ போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போடுறோம், ஒரு ஸ்பூன் தனியா பொடி போடுறோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் ஒரு ஸ்பூனு. தயிர் அது ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இது ஆறினோன்னா தான் அந்த சோயாவை வெந்நீர்லேருந்து எடுத்து நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் தனியாக எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நீளமாகவும் நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளி போடுறோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் பேஸ்ட்டு அரைச்சி நம்ம கலக்கிறப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது நம்ம ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சியாச்சு. இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே ஒரு பட்டை, ஒரு ஜாவித்ரி, ஒரு பிரிஞ்சி இலை, அதோட 3 மிளகு, 3 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டு லேசாக வதக்கிட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம், அந்த அரைச்ச பேஸ்ட்டை அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியவும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம்.
அந்த மிக்ஸி ஜாரில் அலசி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறி நல்லா வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டில் அந்த சோயாவை போட போகிறோம். போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இது நல்லா ரொம்ப இந்த கிரேவியாக வைக்கிறதுனால தண்ணி ரொம்ப ஊற்றலை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்குங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். அப்படியே அது கொதிக்கட்டும். அப்படியே கொதித்து வேகுந்து வரட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் தொட்டுக்கலாம். அது பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.